சீமான் வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சீமான் வழக்கில் தடை கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு தடை கொடுத்துருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, பாலியல் வழக்கில் சமாதானம் என்பதற்கே இடமில்லை. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் தான் அதுக்கு சமாதானத்துக்கு இடமில்லை. அதனால் திருப்பி விசாரித்து 12 வாரத்துக்குள்ளே ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டு நிறைய விஷயத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சமாதானங்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு வழக்கில் பார்த்திங்கன்னா, ஒரு மைனர் பொண்ணை ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணிடுறான். அவங்களுக்கு கற்பழிப்பு வழக்கு போட்டாங்க. மைனர் பொண்ணு மேஜர் ஆயிடுச்சு. அவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். 3 குழந்தைகள். வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த பொண்ணு 3 குழந்தைகளோடு போய் நிற்கிது. நின்று என்னை கற்பழித்தவர்னு சொல்கிறவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ நான் மைனராக இருந்தேன். இப்போ திருமணமாகி எங்களுக்கு 3 குழந்தை பிறந்துருச்சு. அதனால் என் கணவரை விடுவிச்சிருங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரேப் இஸ் ரேப். அதெல்லாம் முடியாது. கற்பழிப்புனா கற்பழிப்பு தான்ட்டாங்க. மறுபடியும் அந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், அப்படின்னா எனக்கு என் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு போடுங்க. என் கணவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா எங்களுக்கு யார் குடும்பத்தை காப்பாற்றுவான்னா, அந்த அளவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததில் கூட கற்பழிப்பு தான் சொன்னாங்க முன்னாடி. அதனால தான் நான் சொன்னேன் சீமான்ட்ட, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறதே போகாதீங்க, அது உங்களுக்கு எதிராக போகும். பேசாமல் விசாரணை கோர்ட்டில் விசாரணையை எதிர்கொள்ளுங்கள்னு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு கண்டபடி போடுவான். இன்றைக்கி ஒன்று சொல்லுவான், அதே வழக்கில் இன்னொன்று சொல்லுவான். அது பெரிய கூத்து நடக்கும். நாங்களே சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட் போகாதையா, அவன் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் போடுவான்னு சொல்லுவோம். இந்த காரணத்தினால தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அங்கே போனதில் நான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்டு ஃபைல் அப்பீல் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு எதிராக தான் இருக்கும். அது உங்களுக்கு எதிராகிட்டால் அப்புறம் விசாரணை நீதிமன்றத்திலாம் டைட்டாக உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடுவான். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னு சொன்னோம். இப்போ நேற்று என்ன நடந்து போச்சுன்னா, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் சீமானுடைய வழக்கறிஞர் ஆஜரானார். நல்ல வேலை, இப்போ கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் வக்கீலை பிடிக்காமல் லட்சத்தில் கொடுக்குற வக்கீல், திமுக கோடியில் கொடுக்குற வக்கீல் பிடிப்பான். இவங்க லட்சத்தில் வாங்குகிற வக்கீல் ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க. அந்த வக்கீலை விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, இதை ரத்து செய்யணும்னு இல்லை பேசணும், அதை விட்டுட்டு சமாதானத்துக்கு பேசி கொண்டு இருக்கிறோம்ட்டு அப்படியே பிடிச்சிட்டான் சுப்ரீம். சமாதானத்துக்கு பேசுகிறீங்களா? அப்போ அந்த பெண்ணுக்கு இழப்பீடு தொகையை கொடுங்கள் அப்படின்ட்டான். இழப்பீடு தொகையை கொடுங்க, நீங்களே சமாதானம் பேசி 2 மாதம் டைம் தரோம். அது வரை தடை, ஹைகோர்ட்டு உத்தரவுக்கு தடை. நீங்கள் அதுக்குள்ளே இந்த 2 மாதத்துக்குள்ளே சமாதானம் பேசி அந்த பெண்ணுக்கு இழப்பீடு தொகை கொடுங்கள்ட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இழப்பீடு தொகை கொடுத்து ஆகணும். சீமான்னு சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. இருக்கிறாங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? இல்லை, இந்த உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? அதாவது செட்டில்மெண்ட் அடிப்படையில் இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோட் பண்ணுறாங்க. அதை என்ன செட்டில்மெண்ட் வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. ஆனால் இது எப்படி தெரியுமா, விஜயலட்சுமி என்ன இழப்பீடு தொகை கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஆகணும். நீங்கள் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, விஜயலட்சுமி எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்ட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 மாதம் கழிச்சு வழக்கு போகும், திருப்பி எடுப்பாங்க. என்னாச்சு, இழப்பீடு கொடுத்துட்டீங்களா அப்படிம்பாங்க. ஸோ விஜயலட்சுமி இருக்கிற வக்கீல், இல்லைங்க அவங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்ட்டாங்கன்னா விசாரியுங்கள், எந்த விசாரணை நீதிமன்றம் இதை விசாரிக்கட்டும்ட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இன்றைக்கி கேஸ் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்க, கேஸ் எடுத்தோடனே ஏன் இது விசாரணை நீதிமன்றமே விசாரிக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இல்லை நாங்கள் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்லிட்டார். அப்போ இழப்பீடு தொகையை கொடுங்க, ஸ்டே 2 மாதம் டைம் ஸ்டே. இதுதான் இன்னைக்கு வழக்கு நடந்ததில். இதில் 2 எதிரானது விசாரணை நீதிமன்றத்துக்கு போங்கன்னு முதல்ல அவங்க சொன்னது. அப்போ அவங்க மனநிலையை காட்டுது, விசாரணை நீதிமன்றம் போங்கன்னு சொல்லிடுவாங்கங்கிறது காட்டுது. 2வது இழப்பீடு தொகை, அது எவ்வளவு, விஜயலட்சுமிக்கு அதில் திருப்தி இருக்கா? திருப்தி இல்லைன்னா அந்த ஆர்டரும்
உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க போகும் ஆர்டரும் சீமானுக்கு எதிராகத்தான் போகும். அடுத்தது இதில் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட், சீமானுக்கு எதிரான விஷயம் என்னென்னா, என்னைய வந்து அரசியல் பழி வாங்குறதுக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க வக்கீல் விவாதத்தில் வச்சிருக்காரு. உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியா தமிழக அரசையும் இதில் ஒரு பார்ட்டி ஆச்சாருங்கன்ட்டாங்க. அது இங்கே தான் வேணால் வந்து இவனை பார்ட்டி ஆச்சாவுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார் ஸ்டாலின், ஒரு 1 கோடி ரூபா வக்கீலை பிடிப்பார். பிடிச்சிட்டு இப்போ விஜயலட்சுமியை போய் வலசரவாக்கம் அந்த போலீஸ் போய் பெங்களூரில் விசாரிச்சுட்டு வந்தாங்கல்ல, அதில் சில ஆதாரங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணாங்கல்ல, அதை ஃபைல் பண்ணுவாங்க உச்சநீதிமன்றத்தில். நாங்கள் இப்போ தான் விசாரித்தோம், அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த பல விஷயங்களை இவங்க மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. கடற்கரை 6 முறை நடந்திருக்குன்னு அந்த அம்மா சொல்லுது. அது எதுவும் டாக்குமெண்ட் கொடுத்தா தான் தெரியல. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க ஃபைல் பண்ணி 1 கோடி ரூபா வக்கீல வச்சாங்கன்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட இறுதி தீர்ப்பு சீமானுக்கு எதிராக தான் போகும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஹைகோர்ட்டில் நீங்கள் வந்து ரத்து செய்ய போனதும் தப்பு, இப்போ நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க, அதுவும் தப்பு. அது உங்களுக்கு எதிராகத்தான அமையும். இப்போ பார்த்துட்டிங்கல்ல, இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் உறுதியாயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க. தடை எதுக்கு கொடுத்தாங்க, இழப்பீடு தொகை கொடுப்பதற்கு 2 மாதம் அவகாசம் பேசி தீர்த்துட்டு கொடுங்கன்ட்டாங்க. ஆனால் சீமான் வந்து இழப்பீடு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறது. சீமான் இன்னும் வழக்கை புரிஞ்சுக்கல. இன்றைக்கி பேசும்போது சொல்கிறாரு, அது அவதூறு வழக்கு அப்படிங்கிற. ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு தான் அது. அவதூறு வழக்கு இல்லை, கற்பழிப்பு வழக்கு. அவதூறு வழக்குனா 499 500 இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டத்தில் 499 செக்ஷன் 500 செக்ஷன் இதில் வந்து வழக்கு பதிவு செஞ்சால் தான் அது அவதூறு. உங்களுக்கு பண்ணியிருக்கிறது 376 ஐபிசியில் அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 376 கற்பழிப்பு பிரிவில் தான் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் முதல்ல வழக்கை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட இது தான். அதனால் சீமானுக்கு என்ன சொல்கிறேன்னா, எதையாச்சும் ஒரு இழப்பீடை கொடுத்து செட்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வில்லன் வந்துட்டான் உள்ள, தமிழ்நாடு அரசாங்கத்தை சேர்த்துட்டாங்க. அதனால் உங்களுக்குள்ள சமாதானமாக பேசி அவருக்கு சேர வேண்டிய இழப்பீடு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் உச்சநீதிமன்றத்தின் இது. இழப்பீடு தொகை நீங்கள் கொடுக்க மாட்டேன்ட்டீங்கன்னா உச்சநீதிமன்றம் ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. கோபமாக சமாதானத்துக்கு இடமில்லை, விசாரியுங்கள்னு சொல்வதற்குத்தான் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற